வணக்கம். மனிஷி இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா உங்களை இனிதே வரவேற்கிறது. இந்த மனிஷி இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா யோகா ஆசிரியர்கள் பயிற்சிகள் கோர்ஸ் நடத்த உள்ளது. அதை பற்றி ஒரு சிறிய முன்னுரை பார்க்க போறோம். இந்த பதிவில் நீங்க யோகா ஆசிரியர் பயிற்சி வகுப்புல அதோடைய நோக்கம் என்ன, அதனால என்ன உங்களுக்கு பலன் கிடைக்கும், இந்த பயிற்சி வகுப்புகளால் என்னென்னலாம் நீங்க கத்துப்பீங்க, இந்த வகுப்புகள் எப்படி நடைபெறும், அதை பத்தி ஒரு சிறிய பதிவு. இந்த பயிற்சி வகுப்பின் நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே பயிற்சியாளர்களாக இருந்தீங்க, பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இதை நேரம் நல்லா டீப்பா போவீங்க, ஆழ்ந்து போவீங்க. ஆசனங்கள்லையா இருக்கட்டும், பிராணாயாமங்களா இருக்கட்டும், முத்ரா பந்தானா இருக்கட்டும், இதுல மேலும் உங்களுக்கு அதிகமாக இதுல டீப்பரா போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு தான் இந்த பயிற்சி நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகா கற்பிக்க திறன், இதோட நோக்கமே என்னன்னா, நீங்க இப்ப ஒன்லி கத்துக்க உங்களுக்கு தனிப்பட்ட பயிற்சி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, எப்படி நீங்க அடுத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கறது, அதுக்கான ஒரு திறமையும் இந்த பயிற்சி வகுப்புல நீங்க வளர்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை விஞ்ஞானபூர்வமாக உங்களுடைய அனட்டாமி மற்றும் பிசியாலஜி, ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க இதில் தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி நீங்க உங்களுடைய பயிற்சியிலையும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீச்சிங், நீங்க அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பயிற்சி வகுப்புல. இந்த பயிற்சி வகுப்பின் முடிவுல நீங்க என்னென்ன தகுதி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னாலே, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த உலகம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் நீங்க பயன்படுத்தலாம் யோகா டீச் பண்றதுக்கு. அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட பயிற்சியை நீங்க நல்லா டீப்பரா நல்ல முறையா பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீச்சிங் எபிலிட்டி, உங்களுடைய கற்பிக்கும் திறன், ஒரு சிறியவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், ஏதாவது உடல்நிலை குறைவா இருக்கிறவங்களுக்கும் எப்படி நீங்க டீச் பண்ணலான்னு அந்த முறையை நீங்க இந்த திறமையை வளர்த்துப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை விஞ்ஞானபூர்வமாக உங்களுடைய அனாட்டாமில, பிசியாலஜில, உடற்பயிற்சி செய்யக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வரும், அதை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு இந்த மனுஷி இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட பயிற்சியா இருக்கட்டும், உங்களுடைய ஆரோக்கியமா இருக்கட்டும், உங்களுடைய மனநிலை, இதுல எல்லாம் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இப்ப இருக்கிறத விட நீங்க இன்னும் அதிகமான ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் பெறுவீங்க பயிற்சி முடிவில். ஏன்னா இந்த மனுஷி நிறுவனம் பார்த்தீங்கன்னா கடந்த 25 வருஷமாக நிறைய யோகா டீச்சர்ஸை உருவாயிருக்கு உலகம் ஃபுல்லா. பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கலாம், அவங்களுடைய மாணவர்கள் அமெரிக்கால இருக்காங்க, லண்டன்ல இருக்காங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா அவங்க ஈஜிப்தில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, நிறைய இலங்கையில் இருக்காங்க, நிறைய இடத்துல இருக்காங்க. இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மனுஷி நிறுவனத்தின் மாணவர்கள் இருக்காங்க. 3000க்கும் மேற்பட்ட யோகா ஆசிரியர்களை உருவாகி இருக்கு இந்த மனுஷி யோகா நிறுவனம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா யுஎஸ் யோகா அலைன்ஸோட அங்கீகாரம் பெற்றிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் YCP யோகா சர்டிஃபிகேட் போரோட அங்கீகாரம் பெற்றிருக்கு. அதே மாதிரி இதனுடைய பயிற்சியாளர்கள், யோகா ஆசிரியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டய படிப்பு, அதாவது யோகாவில் பிஹெச்டி பெற்றிருக்காங்க. ஸோ அதனால நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி வகுப்புல நல்லா ஆழமா தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. அதோட முக்கியமான இது என்னன்னா, இந்த பயிற்சி வகுப்பு, இந்த பயிற்சி மையம் இருக்கக்கூடிய இடம் மிகவும் புனிதமான, உலகத்திலே மையப்பகுதியான சிதம்பரத்துல இருக்கு. எங்க யோகா ஆரம்பிச்சதோ, இறைவன் எங்க யோகா நடனம் கூத்து ஆடினாரோ அங்கேருந்து உருவாயிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால இந்த பெருமை இன்னும் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த யோகா கூத்துக்கான காரணங்கள், சிதம்பரத்தில் யாரெல்லாம் சித்தர்கள் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் சொல்லுவாங்க சிதம்பரத்திற்கு செல்லாத சித்தர்கள் உண்டோ, யோகத்தின் தந்தை பதஞ்சலி முனிவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் திருமந்திரம் வருகிற திருமூலர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாக்கரபாதர், புலிமுனி சித்தர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் தவ பண்ண பூமியிலிருந்து நீங்க இந்த ஆசிரியர் பயிற்சியை கத்துக்கிறீங்க. இது இல்லாம பார்த்தீங்கன்னா நிறைய மகான்கள், இப்ப பார்த்தீங்கன்னா ஆதி சங்கராச்சாரியர், அவருடைய குரு, அவரெல்லாம் சிதம்பரத்துக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான பிறந்த இடம், பாபாஜியோட பிறந்த இடம் சிதம்பரம் பக்கத்துல பரங்கிப்பேட்டையில இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீ ராகவேந்தரோட பிறந்த இடம் இங்க பக்கத்துல புவனகிரியில இருக்கு.
அதேமாரி நாதமுனிகள், யோக ரகசியத்தை அருளிய நாதமுனிகள். ஸோ அவங்களுடைய பிறந்த இடம் எங்க இருக்கு? இதேமாரி நிறைய மகான்கள் நம்ம சொல்லலாம். சிதம்பரத்தோட மகிமை. அந்த இடத்துலேருந்து நீங்க கத்துக்கிறீங்க. இதுல என்ன நீங்க கத்துப்பீங்க அப்படின்னா, யோகா எப்படி ஆரம்பிச்சது? அதோடைய வரலாறு, எப்படி அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? எப்படி அது உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு? இத பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதேமாரி தர்ஷன்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட நம்முடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில இருக்குன்னா, இந்தோட தர்ஷனோட அடிப்படையில தான் இருக்கு. அத பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். நம்முடைய பிலாசபிய பத்தி. அதேமாரி யோகால நெறைய வகைகள் இருக்கு. இப்ப குண்டலினி யோகா, அது யோகா, ஞான யோகா, பக்தி யோகா, அதேமாரி யோகாவின் வகைகளை நம்ம தெரிஞ்சுப்போம். அதேமாரி யோகா கூடக்கூடிய நாடி, சக்கரங்கள், அதேமாரி பஞ்ச கோஷங்கள் அத பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். அதேமாரி பார்த்தீங்கன்னா, நம்ம யோகா பண்ணக்குள்ள நம்முடைய அனடாமி அலோபதியில சொல்லுவாங்க. அனடாமி, பிசியாலஜில இதனால என்னென்ன மாறுபாடுகள்லாம் ஏற்படும்? அத பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். அது இல்லாம நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னாலே, அ யோகாவின் ஆயுர்வேதத்தின் பங்கு என்ன? அத பத்தியும் தெரிஞ்சுப்போம். அதேமாரி யாராவது உடல்நல குறைவு இருந்தா, அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து யோகா பயிற்சி சொல்லிக் கொடுக்கலாம்? அதேமாரி இந்த கற்பித்த முறை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சி வகுப்பு முடிவுல ஒரு நல்ல யோகா டீச்சரா உருவாக்குவது தான் இந்த வகுப்பின் நோக்கமாக இருக்கிறது. இந்த வகுப்புகள் எப்படி நடப்படும்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அ குறைஞ்சது 3 நாளுக்கு ஒரு வாட்டி நேரடி வகுப்புகள் நடைபெறும். ஓகேங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ரெக்கார்ட் வகுப்புகள் இருக்கும். உங்களுக்கு வந்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வகுப்புகள் இருக்கும். அத நீங்க எப்ப வேணாலும் நீங்க பார்த்துக்கலாம். 24 ஹவர்ஸ் நீங்க எப்ப உங்களுக்கு நேரம் ஃப்ரீயா இருக்கோ அத பார்த்துக்கலாம். அதோடைய சந்தேகங்கள்லாம் இந்த நேரடி வகுப்புல கத்துக்கலாம். அதேமாரி இந்த பயிற்சிகள்லாம் இந்த நேரடி வகுப்புல நடக்கும். இது நார்மலா பார்த்தீங்கன்னா, மாலை நேரத்தில 7 மணிக்கு நம்ம இந்த நேரடி வகுப்பு நடக்கும். அப்ப நம்ம தெளிவா இன்னும் தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அத பத்தி இன்னும் உங்களுக்கு மேல புரிதல் வர்றதுக்காக சில ஹோம்வொர்க் வீட்டு பாட வேலையும் இருக்கும். அதை நீங்க பயிர்க்கலாம். அது இல்லாம ஃபீல்டு ட்ரெய்னிங் எப்படி நீங்க உங்களுக்கு டீச் பண்றது, அதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி குடுப்போம். இப்ப எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்து 200 மணி நேரத்த நம்ம வந்து இந்த 1 மாசத்துல நம்ம வந்து முடிச்சு குடுப்போம், இந்த வகுப்புகள். ஸோ இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே, உங்களுடைய அந்த ப்ரௌச்சர்ல நம்பர் இருக்கும். அத பத்தி நீங்க நெறைய தெரிஞ்சுக்கலாம். அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நன்றி. வணக்கம்.